நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹெல்மெட் இண்டிகேட்டர் லைட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஹெல்மெட்டில் வந்து ஒட்டிக்கக்கூடிய ஒரு விதமான டைப் ஆஃப் லைட் இது. சரி, இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணும்போது உள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒட்டிக்கிற மாதிரியான லைட்டு. இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெல்மெட் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வளைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா டைப் ஆஃப் ஹெல்மெட்லேயும் வந்து இதை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஒட்டிக்க முடியாது. வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, மோட்டோ கிராஸ் ஹெல்மெட், எந்த டைப் ஆஃப் ஹெல்மெட்டாக இருந்தாலும் இதை வந்து ஒட்டிக்க முடியும். அடுத்து வந்து ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக. முதன்முறை அந்த லைட்டை ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அதன் பிறகு வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக வந்து கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒயர்லெஸ் லைட்டு. ஒரு ஒயரோ ஸ்விட்சோ எதுவுமே வந்து தேவை கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஒயர்லெஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து லைட் எறியக்கூடிய ஒரு ஹெல்மெட் தான். அதே மாதிரி வந்து சார்ஜ் அப்பப்போ நீங்கள் வந்து லைட்டில் வந்து சார்ஜை செக் பண்ணிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து இதை வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கணும். சரி, ஓகே. முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹெல்மெட் லைட்டை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்மெட்டில் வந்து ஒட்டிக்க வேண்டியது தான். அதை ஒட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. ஏன்னா வந்து தப்பாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு முறை ஒட்டிட்டு அடுத்த முறை எடுத்து திரும்பி ஒட்டினீங்க அப்படின்னா அது வந்து சரியாக வந்து ஒட்டாது. அதனால் முதன் முறை ஒட்டும் போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. சரி, இந்த ஸ்விட்சில் ஒயரில் எந்த மாதிரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வரும், ரியர்லேயும் வந்து இண்டிகேட்டர்ஸ் வரும். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டை கலெக்டிங்கில் சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டருக்கான ஒயர் வந்து போகும். அந்த ஒயரோட அந்த ஹெல்மெட்டில் வந்து கண்ட்ரோலர் மாதிரி ஒன்று சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்லேருந்து ஒயர் போகும். அந்த ஒயரை எடுத்து லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர் ரெண்டு ஒயரில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதுமான ஒன்று. மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து பண்ணி விட்டுருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் ஜாக்கெட் இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒயர் முறுக்கி விட்டிங்கன்னா கூட போதுமான ஒன்று. முறுக்கி விட்டு அது மேலே வந்து செலோட்டை போட்டுட்டிங்கன்னா வந்து போதுமான ஒன்று. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்கள் இண்டிகேட்டரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அப்படின்னா தாராளமாக லெஃப்ட் லைட் வந்து எரியும். ரைட் இண்டிகேட்டரை போட்டிங்க அப்படின்னா ரைட் லைட் வந்து எரியும். சரி, இது எதற்காக அப்படின்னா, முதல் விஷயம் நைட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட்டில் லைட் எரியுது அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஒரு சேஃப்டி தான். ஒரு போய் வளைகிறோம் அப்படின்னா பைக்லேயும் வந்து இண்டிகேட்டர் எரியும், ஹெல்மெட்லேயும் எரியும். அப்படிங்கிறப்ப பின்னாடி வரவங்க வந்து சரியாக கவனிக்கலனா கூட ஹெல்மெட்டில் லைட் எரியும்போது கொஞ்சம் வந்து அட்டென்ஷன் வந்து ஆவாங்க. ஸோ அதற்கான ஒரு லைட்டு தான் இது. இப்போ இந்த ஹெல்மெட்டில் வந்து இன்னொரு சந்தேகம் ஒன்று உங்களுக்கு வரலாம். எனி டைம் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா, அந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டே டைமில் போகிறீங்க, எனக்கு லைட்டு தேவையில்லை அப்படின்னா அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆயிடும். ஹெல்மெட் லைட் வந்து எரியாது. அகைன் நைட்டில் வந்து உங்களுக்கு லைட் எரியணும் அப்படின்னா திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த லைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஹெல்மெட் லைட்டுடைய விலை, இந்த லைட்டு பற்றின விவரங்கள், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா லிங்க்கையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்படும் பட்சத்தில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.